கவின்குமார் ஆணவ கொலை செய்யப்பட்ட விவகாரம். கவினும் நானும் காதலித்தது உண்மைதான். உண்மை தெரியாமல் பேச வேண்டாம். நிறைய இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசுறீங்க. அம்மா அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. எங்க அப்பா அம்மாவுக்கு ஜெயந்த சம்பந்தமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. கவினின் காதலி சுபாஷினி வெளியிட்ட பகீர் வீடியோ. நெல்லை பாளையங்கோட்டை கேசிடி நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் சரவணன் கிருஷ்ணகுமாரி. இவர்களுக்கு சுர்ஜித் என்ற மகனும் சுபாஷினி என்ற மகளும் உள்ளனர். சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் மணிமுத்தாறு பாட்டாளியின் போலீசில் சப் இன்ஸ்பெக்டர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இதற்கு முன்னர் சரவணனின் குடும்பத்தினர் தூத்துக்குடியில் வசித்து வந்தபோது அவரது மகள் சுபாஷினியும் ஆறுமுகலம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவரது மகன் கவின்குமாரும் காதலித்து வந்துள்ளனர். தற்போது சென்னையில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த கவின்குமார் பாளையங்கோட்டைக்கு சென்று தனது காதலியை சந்தித்து பேசியுள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் குடும்பத்தினர் இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் கவின்குமாரின் தாத்தாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து சிகிச்சை முடிந்ததும் சொந்த ஊருக்கு செல்வதற்காக கவின்குமார் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்தார். அப்போது அங்கு வந்த சுர்ஜித் கவின்குமாரை பேச அழைத்துள்ளார். அங்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த சுர்ஜித் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கவின்குமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். இதில் கவின்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். தொடர்ந்து சுர்ஜித்தை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது எனது அக்கா கவின்குமாருடன் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. அவரை தனியாக அழைத்து எச்சரிக்கை விடுத்தேன். ஆனால் அவர் பேசுவதை நிறுத்த முடியாது என்று கூறியதால் ஆத்திரத்தில் வெட்டி கொலை செய்தேன் என வாக்குமூலம் கொடுத்தார். தொடர்ந்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பாய்ந்தது. இதேபோல் சுபாஷினியின் தாயும் தந்தையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுபாஷினியின் தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கவின்குமாரின் காதலி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்தது என்று எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். என்னை பற்றியோ எங்க 2 பேரை பற்றியோ யாரும் எதுவும் தப்பா பேச வேண்டாம். யாருக்கும் எதுவும் தெரியாது. உண்மை தெரியாமல் எல்லோரும் நிறைய பேச வேண்டாம். எங்க அம்மா அப்பாவுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்கள விட்டுடுங்க. எங்க அப்பா அம்மாவை தண்டிக்க நினைப்பது தவறு. எந்த ஒரு நிலைமையில எல்லாருக்கும் என்ன தோன்றியதோ அதையெல்லாம் பேசிட்டீங்க. நான் என்ன நினைக்கிறேன் என்பதை மதித்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் என்னை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த வீடியோவில் சுபாஷினி பேசியிருந்தாங்க. தொடர்ந்து மற்றொரு வீடியோ ஒன்று சுபாஷினி வெளியிட்டாங்க. நானும் கவினும் மனப்பூர்வமாக காதலித்து வந்தோம். நாங்கள் கொஞ்சம் செட்டில் ஆவதற்கு டைம் எடுத்தோம். இதுக்கிடையே எங்கள் லவ் விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாங்க, என்னம்மா லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு மத்தியில் என்னோட தம்பி சுர்ஜித் கவின்கிட்ட பேச வேண்டும் என்று சொன்னான். அவங்க இருவரும் பேசிக்கிட்டாங்க. இதற்கு பிறகுதான் கவினிடம் நான் பேச வேண்டும் என்றும் பெண் பார்க்க வருமாறும் கவினை சுர்ஜித் அழைத்தான். அப்படித்தான் கவின் இங்கு வந்தான். கவின் வந்த பிறகு இருவரும் தனியாக பேசுவதற்காக சென்றார்கள். அப்போது என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஏதேதோ ஆகிவிட்டது. நடக்க கூடாதது எல்லாம் நடந்துவிட்டது. எங்க அப்பா அம்மாவுக்கு இதில் சம்பந்தம் இல்லை. எங்க அம்மா அப்பாவை தண்டிக்க நினைப்பது தவறு அப்படின்னு அந்த வீடியோவில் சுபாஷினி பேசியிருக்காங்க. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ வந்துட்டு சுர்ஜித்தும் கவினும்
பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான், இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ண எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. அவ்வளோதான்.